வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 38. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 86 அக்கௌண்ட்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கு லாஸ்ட் 30 டேஸில் 2 ஃபாலோவர்ஸ். தென் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கு 15 ஃபாலோவர்ஸ். தென் குவேராவில் பார்த்தீங்கன்னா 136 வியூஸ் லாஸ்ட் 7 டேஸில். சரியா? ஸோ நோ ஃபாலோஸ், நோ அப்வோர்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். ஓகேவா? பட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம 10,000 வியூஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். எப்படா கிராஸ் பண்ண? அதான் ஒன்றுமே இல்லையே, வெறும் வியூஸ் மட்டும் எப்படா அவனுக்கு அவ்வளோ போச்சுன்னு கேட்காதீங்க. நம்ம ரெகுலராக கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முக்கால்வாசி எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு மக்களுக்கு. அதனால தான் நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் குவேராவும் நம்ம கொஷினை மேலே கொண்டு போய் மக்களுக்கு காட்டுது. சரியா? ஸோ இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே டாபிக் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். வாட் இஸ் பேராஃப்ரைசர் அண்ட் ஹவு பேராஃப்ரைசர் இஸ் யூஸ்ட் இன் குவில்பாட். அதாவது சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பேராஃப்ரைசிங்னா என்னன்னே தெரியாது. தென் பேராஃப்ரைசிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாது. ஸோ அதனால நான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு சின்ன இது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதாவது பேராஃப்ரைசர் வராது. வாட் இஸ் பேராஃப்ரைசிங் அண்ட் ஹவு பேராஃப்ரைசர் இஸ் யூஸ்ட் இன் குவில்பாட் ஆர் யூஸ்ட் இன் குவில்பாட். ஓகேவா? நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 2 ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? ஸோ ஃபேஸ்புக்கில் 15 தான் இருக்குது. நான் எதில் தப்பு பண்ணுறேன்றதை நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம கண்டென்ட் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு. என்னதான் ஏஐ கண்டென்ட்டாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான் அது கொடுக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக இல்லையோ, நம்ம இன்னும் நல்லா டீப்பாக ஒர்க் பண்ணணுமோன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடியே கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப நீட்டாக பாயிண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பேசிக்கான மக்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா வரணும். பேராஃப்ரைசிங்னா என்ன, சிச்சுவேஷன் ஜென்ரேட்டர்னா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா? தென் குவில்பாட் ஃப்ளோனா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, சம்மரைசர்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மக்களுக்கு நல்லா டீப்பாக புரியணும் அப்படின்றதுனால டீப்பான ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இன் வீடியோக்குள்ளே போயாச்சு. இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் போயிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ ஜென்ரேட் வீடியோ கொடுத்துடலாம். ஸோ வந்துடுச்சு. நம்ம இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே, வந்துருச்சு. நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். Ever wonder what paraphrasing is all about? It's like taking a melody and playing it in a different key. It's reshaping the content in a unique way while keeping the original tune. Now, have you heard about Quillbot's paraphraser? Here's how it works. First, copy your text and paste it into the left box on Quillbot's website. Next, pick a style. Imagine different voices like a fancy professor or a funny friend. Choose the one that suits your writing. Then click the big blue paraphrase button and let the computer work its magic. When the new words appear on the right, tweak any that you're not fond of using the suggestions or dictionary. You can even instruct some words to remain unchanged. Finally, when you're satisfied, copy the new text, save it to your computer, or utilize it in other Quillbot tools like Grammar Check. Paraphrasing with Quillbot, it's like having a personal word chef at your fingertips. சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தது. எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸ்டாப் வாட்டர்மார்க், நார்மல், கண்டினியூ. ஸோ வந்துருச்சு. நம்ம இதை நேராக கேன்வாக்குள்ளே கொண்டு போயிடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல் உள்ள கொண்டு போயிட்டு
create a blank Instagram reel. இங்க போய் upload file, உங்களோட ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணிடலாம். எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தப்பு பண்ணுறது தான். ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நம்ம தப்பு பண்ணிடுவோமோன்னு நினச்சிட்டு நமக்கு எதுவுமே வரலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபெட்டப் ஆகி உட்காந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஷுட் திங்க் அபவுட் தட் ஃபார் 24 hours. அதாவது நீங்கள் அதையே பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கணும். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து குவில்பாட்ன்ற ஒரு நீஷை நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் அந்த நீஷை வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை வந்து நான் பல நேரம் நான் அதை தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி கொண்டு வரலாம், நமக்கு ஏன் ஃபாலோவர்ஸே வரமாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனையா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா, இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். தென் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மணி மைண்டடில் இருக்காது. எப்படி நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம் மக்களுக்கு எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம், ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு எப்படி நம்ம அதை ஈஸியாக புரிய வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து முக்கால்வாசி நேரம் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு வாங்க. மணி இஸ் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் எல்லாம் அமையும். ஸோ அதனால சொல்கிறேன், மணி முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இதுவும் முக்கியம்தான். ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் emojis. ஸோ இது அப்படியே போடுற மாதிரி இருக்கு. நம்ம ஒன்று பண்ணுவோம், இந்த ஹெட்டிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு திருப்பி நியூ சாட்குள்ளே போயிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் emojis கொடுத்துட்டு இதை கொடுத்துடலாம். ஸோ இந்த எமோஜியை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு போல்ட் டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு லிங்கோஜன், ஸோ இங்கே போய் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி ஸோ குவில்பாட் இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட்குள்ளே போயிடலாம். போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பட் இதை நார்மலாகவே பேஸ்ட் பண்ணிடலாமா? எதுக்கு போல்ட் பண்ணுறோம், தேவையே இல்லையே. ஸோ இதை நம்ம அப்படியே நார்மலாகவே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ், தென் கிரியேட் அ ரீல், தென் ஆட் வீடியோ. நம்மளோட வீடியோ இங்கே இருக்கு. Ever wonder what paraphrasing? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனை இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்துடுச்சா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எடுக்கணும். ஸோ தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு முதல்ல ஹெட்டிங்கை கரெக்டாக கொடுக்கணும். இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நேராக கேன்வாக்குள்ளே போயிட்டு போட்டுடலாம். போட்டுட்டு எலிமெண்ட்டில் போயிட்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு போட்டு ஏதாவது இமேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் போடலாமா? இதை ஒயிட் கலரில் மாற்றிட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு பிளாக் கலரில் மாற்றிட்டா நல்லா இருக்கா?
ஸோ இப்போ நம்ம வந்து paraphrasing இதை காப்பி பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸில் போயிடலாம். நல்லா கீழே வந்துடலாம். யூஸ் பண்ணது பண்ண வேண்டாம். இதாக புதுசாக இதாக பண்ணலாம். ட்ரான்ஸ்லேஷனில் வந்துடக்கூடாது. இது நல்லா இல்லை. இது நைஸ். ஸோ அது சின்னது படுத்திட்டு அப்படியே காப்பி பண்ணி ஃபைல் நேமாக வச்சுட்டு ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். ஓகே, தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சு. மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு தம்ப்நெயிலை போட்டுடலாம். போட்டு நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஷெட்யூல் ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். ஷெட்யூல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நேராக கோட் ரெடி பண்ணிடலாம். இந்த கோட் நான் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு கேன்வா எனிவன் லிங்க்குள்ளே போயிட்டு கோட் இதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இங்கே போய் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபைல் நேமை மாற்றிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கோட்டை வந்து இமோஜிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணோம். கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வரல. ஸோ நியூ சாட்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் கோட் ஃபார்மேட்டுக்குள்ளே போகணும். கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு ஓகே இங்கே வந்துடுச்சா, இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு கிரியேட் அ போஸ்ட், ஆட் ஃபோட்டோ, அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப். இதை போட்டுட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். செட் டேட் அண்ட் டைம். ஸோ மார்னிங் 9 AM. ஓகே, ஷெட்யூல் பண்ணிடலாம். மேபி லேட்டர் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குவேராக்குள்ளே போயிடலாம். போயிட்டு நான் ஒரு சில கொஷின்ஸ் வெளியே இருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாம்.
எடிட்குள்ள போயிட்டு ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டர் credential சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஷினை காப்பி பண்ணிடலாம். வாட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் paraphrasing? காப்பி பண்ணிவிட்டு நியூ சாட்குள்ளே போயிடலாம். போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு. அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஆன்சரை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது கேன்வாக்குள்ளே போயிட்டு create a design, custom size 602 into 399. create a new design கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு paraphrase. ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு paraphrasing போட்டுட்டு ஃபோட்டோஸ்குள்ளே வந்துடலாம். ஓகே, paraphrase சேம் தான் வருது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம another words for paraphrase கேட்போம். ஸோ ரீவேர்டுன்னு வருது. நம்ம ரீவேர்டு அடித்து பார்க்கலாம். வரல. ஓகே, நெக்ஸ்ட் ரீஃப்ரேஸ். அதை அடித்து பார்க்கலாம். ஓகே, ரீரைட். இதை காப்பி பண்ணிவிட்டு இதை போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது நல்லாயிருக்கு. இது அப்படியே செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ தேங்க்யூ ஃபார் ரீடிங் அதை கொடுக்கணும் இல்லையா? ஸோ கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் காப்பி பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் credential சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நியூ சாட்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த கொஷின் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த கொஷின் அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் கொடுக்கும். ஓகே, ஸோ வந்துடுச்சு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு குவராக்குள்ளே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் இல்லையா?
ஸோ இதை delete பண்ணிட்டு ரீரைட்டே திருப்பி கொடுத்துட்டு நம்ம இதை வந்து கொடுக்கலாம், டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த கொஷின், டிராஃப்ட்குள்ளே போயிட்டு credential சேஞ்ச் பண்ணிடலாம். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் paraphrasing? ஸோ இந்த கொஷின் நம்ம அப்படியே போட முடியாது, கரெக்டான ஆன்சர் வராது கூகுள் பாட் கிட்டேருந்து. ஸோ ஷேர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் paraphrasing அப்படின்னு கொடுக்கலாம். கரெக்டாக வரல. ஓகே, share some other person experience with paraphrasing கொடுப்போம். ஓகே, இந்த கொஷின் கரெக்டாக இல்லை, இந்த கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். What is paraphrasing and what are some good example of it? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கீழே ஆன்சரை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ paraphrasing அதை வச்சு ஒரு இமேஜ் எடுக்கணும் இல்லையா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. paraphrase கிராஃபிக்ஸில் இருக்குமே நிறையா. இல்லை, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற என்ன வேர்ட்ஸ் இதை வச்சிருக்கு? ஸோ ரெண்டரிங் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு டவர்லேயே சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒன்று பண்ணலாம். paraphrase இதை கொடுத்துட்டு ஓகே, பட் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுப்போம். எல்லாம் ஒர்க்கிங் ஆன் லேப்டாப்னு கொடுத்துட வேண்டியதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஷேர் அண்ட் தென் டவுன்லோட். ஓகே, வந்துருச்சு. நம்ம இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஓகே,
வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேர்ட் பேராஃப்ரேஸ்? இதெல்லாம் பேசிக் கொஷின்ஸ். பட் இருந்தாலும் நம்ம எதுக்காக ஆன்சர் பண்ணுறோம்னா, நம்ம வந்து குயில்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, குயில்பாட்டில் பேராஃப்ரேஸ்ன்னு இருக்குது. ஸோ பேராஃப்ரேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். உங்களோட நீஷ்லேயும் எல்லாம், அதாவது ஒரு நீஷ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த கொஷனுக்கு நம்ம இமேஜ் போட வேண்டாம். ஸோ அப்படியே கொடுத்துடலாம். ஆன்சர் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஸ்பேஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு. ஓகே, இந்த 5 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து க்ரீன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துடலாம். எடுத்துட்டு போயிடலாம். போயிட்டு ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகே, வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் அதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து இமேஜஸ் எடுக்கணும். ஸோ இங்கே போயிட்டு ப்ரொஃபஷ்னல்ஸ்னு அடிப்போம். லேப்டாப் அப்படின்னு அடிப்போம். ஓகே, ஸோ நிறையா வந்திருக்கு இல்லையா? நம்ம கீழே ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்கு. செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஷேர், டவுன்லோட். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம அந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் கரெக்ட் பண்ணிவிட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா நீ பாட்டுக்கு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்குற, அஃபிலியேட் லிங்கே ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிற, இப்போ எப்படா அவனுக்கு கூட்டம் வரப்போகுது, எப்படா வாங்க வைக்க போகிறான்னு. ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி முதல்ல நம்மளை நோக்கி நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கணும். அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட அஃபிலியேட் லிங்கை பேஸ் பண்ண முடியும். எடுத்தோடனே நீ வாங்கிக்கனா யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அதான். ஓகேவா? அப்பப்போ நம்ம லிங்கை பேஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆல் டைம் பேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கும் ஒரு மாதிரி, என்னடா நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறோம், நம்ம வந்து காசு பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம அதை பண்ணுறோன்றது தெரிஞ்சிடும். அன்றைக்கி என்ன தான் மூடி மறைச்சாலும் தட் இஸ் ரியல், அதான் ட்ரூ. ஸோ அதை நம்ம கொஞ்சம் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா?
ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு குவில்பாட் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ்? ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பார் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துடுச்சு. ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மெயினாக வந்து நம்ம கரெக்டாக அதுக்குண்டான ஆடியன்ஸு அதுக்குண்டான கொஷின்ஸ்லாம் நம்ம எடுத்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. பட் நம்ம தான் இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம ரிவீல் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத. டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜ் இங்கே போட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? So it looked nice. நம்ம next question இதை ரெட் பண்ணிடலாம். அடுத்த question copy, add question, ask. credential change பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டு கொஷினை காப்பி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கூகுள் பார் கிட்ட போயிடலாம். போயிட்டு கொஷின் இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வந்துடுச்சா? இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சரை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இமேஜ் எடுத்துடலாம். ஸோ இந்த இமேஜ் அழகாக நீட்டாக இருக்குது. ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த கொஷினையும் நம்ம ரெட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின் நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணியாச்சு. ஸ்பேஸ்க்குள்ளே திருப்பி போயிடலாம். இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கிரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். கொஷினை காப்பி பண்ணிடலாம். கூகுள் பார் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணிடலாம். என்டர் கொடுத்துடலாம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு கொஷனுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. இமேஜை எடுத்துடலாம். இந்த இமேஜ் நல்லா இருக்கு. செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். ஷேர், டவுன்லோட்,
கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இமேஜ் கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷினும் ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கொஷின். இதான் லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஆட் கொஷின் ஆட் பண்ணிடலாம். ஆஸ்க். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ இது அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இமெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ். ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு இது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இமெயில்ஸ் இல்லை வரேன். இமெயில்ஸ்க்கு இதை போட்டுருவோம். இன்னும் நீட்டானா இதை போட்டுடலாம். தென் மெசேஜஸ்க்கு இதை போட்டுருவோம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட் இதை பெருசாக கொண்டு வந்தோம்னா கரெக்டாக வராது. ஸோ ஸ்ப்ளிட் இமேஜ் கொடுக்கலாம். ஸ்ப்ளிட் பேக்ரவுண்ட். ஓகேவா? இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். பட் இதை மாற்றி ஆகணும் பிகாஸ் அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியுது. இது நல்லா இருக்கு. இது எல்லோ நல்லா இல்லை. ஸோ இதை மாற்றி தான் ஆகணும். வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கம்பேர் பேக்ரவுண்ட். கரெக்டாக சொல்லணும்னா ஸ்ப்ளிட் பேக்ரவுண்டு தான். வெறுமனே ஸ்ப்ளிட்னு அடிச்சா கரெக்டாக வரலையே. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது நல்லா இருக்கா? செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட். இது கூட ஓகே தான். இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கு. Quillbot for better emails and messages. ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். பண்ணிட்டு நேராக கேன்வாக்கில் போயிட்டு டெக்ஸ்ட்டு ஆட் ஹெட்டிங், இதை பேஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு பிளாக்கு, தென் திக்னஸை ஜாஸ்தி படுத்திட்டு இதை சின்னது படுத்திட்டு சென்டரில் வச்சிடலாம். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம்.
ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நம்ம தேவையான கொஷின், போஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.